டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தற்போது ஏற்காட்டில் நிலவும் சூழல் என்ன? சுற்றுலா பயணிகள் வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது? தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெப்பத்தின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேலாக பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா தலங்களுக்கு அதிக அளவில் பொதுமக்கள் படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சேலம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்து வருகிறார்கள். தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் குடும்பத்துடன் ஏற்காடு வருகை தரும் பயணிகள் குளிர்ச்சியான சீதோஷ நிலையை முழுமையாக தற்பொழுது கொண்டாடி வருகிறார்கள். சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாகவே மாலை நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பனிமூட்டம் நிறைந்து சேலம் ஏற்காடு மலைப்பகுதி முழுவதுமே குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது அங்கு சேலம் ஏற்காடு மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். ஏற்காடுக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் புகைப்படங்கள் எடுத்தும் நடனமாடியும் மகிழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தினம் சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் திடீரென கனமழை பெய்ததன் காரணமாக குழந்தைகள் இந்த மலையில் நனைந்தபடி நடனமாடுவதும் அதைத் தொடர்ந்து அங்கு புகைப்படம் எடுத்து மகிழ்வதும் மகிழ்ந்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மே மாத மலர் என்று கூறப்படும் ஒன்றை மலர் அதிக அளவில் ஏற்காடு மலைப்பகுதியில் பூத்திருப்பதால் ஏற்காடு சுற்றுலா பயணிகளுக்கு அது காண்பதற்கான ஒரு சிறந்த தளமாகவும் அமைந்திருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தற்பொழுது ஏற்காடு மலைப்பகுதிக்கு அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். இதன் காரணமாக சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எனவே இதை தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் காவல்துறை தரப்பில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக ஏற்காடு மலைப்பகுதி முழுவதுமே தற்பொழுது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.